ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் வந்து February 22 வரைக்கும் தான் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்ளை பண்ணவங்க எப்படி படிக்கணும் சரிங்களா, எப்படி படித்தா நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து போஸ்டிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இயர்லி வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து அடுத்தடுத்த வருஷம் வந்து வேகன்சி வந்து குறைஞ்சிட்டே போகுது. இந்த வருஷம் வந்து ஒரு பல்கான வேகன்சி இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே சரிங்களா. ஒன்ஸ் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஏனாம் தானோ அப்படின்னு படிக்காமல் எந்த வழியில் நம்ம கரெக்டாக படித்தா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து 50% வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னா 50% வந்து நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கிறதுல தான் இருக்குது சரிங்களா. சரி ஓகே, முதல் 50% இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு சரிங்களா. ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆக்டிவ் ரீசனிங் தான் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி, ஜியாகிரஃபி, இது எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாம் சேர்த்து 20 மார்க் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் இருக்குது. ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்குக்கு இருக்குது. அது மாதிரி சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் இருக்குது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆப்டி ரீசனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஆப்டி ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஸோ அந்த 20 டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆப்டியில் அந்த 25 மார்க் அடிச்சிடலாம். ரீசனிங்லேயும் அதே மாதிரி தான், ஒரு 20 டாபிக் கொடுத்துருவாங்கன்னா அது ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கேரண்டியாக நீங்கள் வந்து 30 மார்க் போட்டுடலாம். 55 மார்க் உங்கள் கையில் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 6th to 10th என்சிஆர்டி புக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, சிபிஎஸ்சி புக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம 6th to 10th சிபிஎஸ்சி புக்கை படித்தோன்னா கரெக்டாக அவங்க சொல்கிற சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து கேரண்டியாக வந்து நம்ம 30 மார்க் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள அந்த 20 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த 20 மார்க்ல 5லேருந்து 8 கொஸ்டின் வந்து 5லேருந்து கேரண்டியா 6 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸே வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் ஹிஸ்ட்ரி, 2 கொஸ்டின் பாலிட்டி சரிங்களா, ஜியாகிரஃபியில் ஒரு 2 கொஸ்டின், எக்கனாமியில் ஒரு 2 கொஸ்டின், இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 5 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் மினிமம் 5 இருக்கும், மேக்ஸிமம் பை லக் வந்து 8 கூட வரும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே சரிங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. உங்கள் ப்ரிப்பரேஷனில் டெய்லி நீங்கள் எந்த சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணணும்னா ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ், இது டெய்லியுமே இருக்கணும் சரிங்களா. அது போக இது நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட் செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 1 month எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். லாஸ்ட் 1 year சரிங்களா. லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டிலாம் வந்து செலக்டிவாக பார்த்தா போதும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி பாருங்கள், மாடர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்தால் மெடிவல் பாருங்கள், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் லாஸ்ட்டாக ஏன்ஷியன்ட் வைங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக சில இது ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்டு சரிங்களா, இந்த மாதிரி. அதே மாதிரி எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 5 years பிளானு, இந்த மாதிரிலாம் செலக்டிவாக இந்த டாபிக் படித்தா கொஸ்டின் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி ஜிஎஸ் வந்து அந்த ஃப்ளோவில் போங்க. பட் ஆப்டி ரீசனிங் மட்டும் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. எல்லா டாப்பிக்கும் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ஓரளவுக்கு இப்போ சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணிடுறீங்க. கவர் பண்ணிட்டோன்னா நம்ம ஜஸ்ட் வந்து படிச்சுட்டே இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து படிச்சுட்டே இருந்தால் மட்டும் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. கேரண்டியாக வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கணும் சரிங்களா. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 50 டெஸ்ட்டாவது நீங்கள் போட்டுறணும். அந்த 50 டெஸ்ட்டு நீங்கள் போட்டால் தான் நமக்கு வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது தெரியும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியலாம் சரிங்களா. எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ஆப்டியில் படிச்சிருக்கலாம், எல்லா டாப்பிக்கும் ரீசனிங்கில் படிச்சிருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கூட அங்கே அட்டன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. சின்னதாக நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா கூட வேலைக்கு ஆகாது. என்ன ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் மாற்றி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லி முடிஞ்சுது. என்னன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நீங்கள் அங்கே போய் தெரியாமல் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மேலே கொடுத்து தமிழ் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இதுக்கே உங்களுக்கு வந்து பாதி டைம் போயிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு எடுத்துருக்கணும். டெஸ்ட்டு வந்து சில பேருக்கு வந்து எங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்றது தெரியாது சரிங்களா. இப்போ வந்து ஆலிவ் போர்டு அப்படின்னு ஒரு
பிரபலமானது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 இயர்ஸ் இல்லைனா ஒரு 1 இயர் கூட வேணாம், ஒரு 2-3 மாதம் படிக்கிறவங்களை கேட்டால் கூட இந்த ஆலிவ் போர்டு பற்றி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆலிவ் போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த February 19 வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். February 19லேருந்து இந்த டெஸ்ட் வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆலிவ் போர்டோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அவங்களோட ஆப் இருக்கும். அப்படி இல்லைனா நான் கூட டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஆப் கூட டவுன்லோட் பண்ண வேணாம், வெப்சைட்டோட லிங்க் வைக்கிறேன். சரிங்களா? அந்த வெப்சைட்டோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் தொட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறமா ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது மக்களே. சரிங்களா? இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 லாங்குவேஜில் இருக்கும். புரியுதுங்களா? 8 லாங்குவேஜ், தமிழ், ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷு, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, அதுக்கப்புறம் பெங்காலி அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 லாங்குவேஜில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் எக்ஸாமும் இருக்கும். நீங்கள் தமிழில் படிக்கிறீங்கன்னா இங்கே தமிழில் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கும். அது போக ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் அந்த ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு 19th Feb வந்து லைவ்ல இருக்கும். மற்ற இப்போ ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், அது நீங்கள் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த எக்ஸாமில் உங்களுக்கு சிஸ்டமில் எப்படி கொஸ்டின் வியூ ஆகுமோ அதே மாதிரி இருக்கும். சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், கொஸ்டின் மிக்சடாக இருக்குமா, அதுக்கப்புறம் நம்ம அட்டன் பண்ண கொஸ்டின் எப்படி சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக எக்ஸாம் போயிட்டால் நமக்கு எப்படி தெரியும்? சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், 50% வந்து படிக்கிறீங்கன்னா 50% நம்ம என்ன டெஸ்ட் எடுக்கிறோன்றதுல தான் இருக்குது. ஸோ வந்து அந்த ஆலிவ் போர்டில் போனவுடனே உங்களுக்கு உள்ள டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டையும் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி ரிஜிஸ்டரும் பண்ணி வைங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட். ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட்டில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் இண்டியா லெவலில் நம்ம லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோம், மற்ற ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க, நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நமக்கு டைம் இருக்குது. ஸோ வந்து இவங்க வந்து ப்ரையராக தான் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து நல்லாவே டைம் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம மிஸ்டேக்கெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம வந்து எவ்வளோ ஸ்கோர் ஏற்றுனா நம்ம கரெக்டாக இருக்கும், மற்றவங்க எந்த லெவலில் இருக்காங்க. சரிங்களா? நம்ம வந்து ஒரு 10%க்குள்ளே வரோமா ஆல் இண்டியா ரேங்கிங்கில் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இப்போவே அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மிஸ்டேக் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அப்படி அந்த லிங்க் இல்லைனா நீங்கள் ஆப்பை கூட வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஆலிவ் போர்டுன்னு சொல்லி அந்த ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா குரூப் டி டெஸ்ட் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து போயே காட்டுறேன் பாருங்களேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போனீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போயே காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த டெஸ்ட் எடுங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆலிவ் போர்டோட வெப்சைட்குள்ளே போயிடும். வெப்சைட்டில் டேரெக்டாக வந்து அந்த ஃப்ரீ குரூப் டி டெஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். சரிங்களா? நீங்கள் முதல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் ஆலிவ் போர்டு யூஸ் பண்ணலன்னா உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகைன் லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிட்டோன்னே இந்த பேஜ்க்குள்ளே வந்துடும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரூப் டி டெஸ்ட் வந்து நீங்கள் எப்போ வந்து லைவ் டெஸ்ட்டு எப்போலேருந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது February 19லேருந்து உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஆல் இண்டியா லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அதாவது February 19 அவைலபிளாக இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு சொன்னாலும் அந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கும். டேக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டோன்னா இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமில் ரியல் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சைடில் வந்து ஒரு பொம்மை இருக்கா, அங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ இருக்கும். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் அங்கே தெரியும். அதே மாதிரி டோட்டல் கொஸ்டின் 100, ஸ்கோர் வந்து மொத்தம் மார்க் வந்து 100. அதே வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க். அதே தப்பு பண்ணிங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரியல் எக்ஸாமும் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுக்காம அடுத்த கொஸ்டினை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து சேவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நமக்கு மார்க் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். அதே மாதிரி
மார்க்டு அண்ட் ரிவ்யூ இங்கே 9 நம்பர்னு போட்டு ஒரு டிக் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி சிம்பிளில் வந்து கொஸ்டின் வரும். அப்படி வந்தால் என்ன தெரியுமா அர்த்தம், நீங்கள் வந்து கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிட்டீங்க, பட் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அது டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட்டாக எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை இன்னொரு வாட்டி சரி பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி ஆன்சர் பண்ணல அப்படின்னா ஒயிட்டாக காட்டும். சரிங்களா? ஸோ வாங்க கீழே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா அப்படின்ற இங்கே கேட்குது. நான் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் தமிழில் வேணும்னா தமிழில் வேணும்னு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து சேவ் ஆகும். சரிங்களா? நீங்கள் அட்டன் பண்ணது சேவ் ஆயிடுச்சுன்றது எப்படி தெரியும்னா, அந்த இங்கே சைடில் பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், ஒன்றுன்ற இடத்துல வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கா, அது வந்து க்ரீன் கலராக மாறும். அப்படி மாறிச்சுன்னா சேவ் ஆகுதுன்னு அர்த்தம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்குது. விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்போர்ட் ஆஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர், எந்த ஸ்போர்ட்டில் வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து இப்போ கிரிக்கெட்டில் வந்து 11 பேர் இருக்காங்க. அடுத்து ஃபுட்பாலு, ரக்பி, ஹாக்கி எல்லாம் எனக்கு எத்தனை பேருன்னு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. நான் வந்து எப்படி எடுக்கணுன்றதை மட்டும் இப்போ சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடுத்து ஜனவரி 2024 ஹூ அமாங் த ஃபாலோயிங் பிகம் த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன், அதனால் அது க்ரீனாக காட்டுது. அடுத்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ணாமல் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா அதை அட்டன் பண்ணலன்றதுக்காக அது ஆரஞ்சாக காட்டுது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டி கொஸ்டின் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எ பாய் ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் பி, he travelled 2 km north and turned right and travelled 3 km and again he turned right and travelled 5 km. From there he took left and travelled 7 km. He again turned left and travelled 3 km further and reached point Q. What is the minimum distance between point P and Q? Point P க்கும் Q க்கும் மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே டயக்ராம் வரைஞ்சி சால்வ் பண்ணுங்கள். நான் இப்போ சும்மா கொடுக்குறேன். சரிங்களா? நான் வந்து சால்வ் பண்ணல, ஜஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு சும்மா டிக் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தா எப்படி இருக்குது, இந்த கொஸ்டின் வந்து நான் ஆன்சர் பண்ணது எனக்கு கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரியல, அதனால நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படி கொடுத்தா நான் எக்ஸாம் இப்போ நான் 100 கொஸ்டின் பார்த்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டினை டைம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த கொஸ்டின் அகைன் நான் வந்து எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தால் அகைன் சால்வ் பண்ணி போடுவேன். ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு டைம் இல்லை, எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினையும் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணும்போது இந்த கொஸ்டினையும் வேலிட் கொஸ்டினாக வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்த கொஸ்டினையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. காப்பர் டீ, அதுக்கப்புறம் ஓரல் பைல், காண்டம், டியூப் டாமி, இது எல்லாமே வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏபிசிடி இதில் எது கரெக்டோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின். சரிங்களா? அடுத்து ஒரு அல்ஜிப்ரா கொஸ்டின் வருது பாருங்கள். கொஸ்டின் இப்படி தான் மிக்சடாக வரும் எக்ஸாமில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து சயின்ஸில் பாருங்கள், சயின்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து கான்செப்ட் ஓரியன்டாக எக்ஸாமில் வந்து அப்போ படிக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஃபேக்ட் பேஸ்லேயும் கேட்கல. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் பேஸ்லேயும் நமக்கு கொஸ்டின் வரும். ரியல் எக்ஸாமில் எப்படி வரும்னா பாதி கொஸ்டின் ஃபேக்ட் பேஸில் இருக்கும், பாதி கொஸ்டின் இந்த மாதிரி டஃபாக ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம படிக்கணும். வெறும் அப்ஜெக்டிவாக மட்டும் படிக்கக்கூடாது, அதே மாதிரி வெறும் தேரியாகவும் படிக்கக்கூடாது. தேரி படிச்சுட்டு பேரலாக அப்ஜெக்டிவும் நம்ம கவர் பண்ணணும் சயின்ஸுக்கு. ஏன்னா 25 கொஸ்டின் இருக்குல்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனிங் கொஸ்டின் எப்படி மிக்சடாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் ஒன்று, ரீசனிங் ஒன்று, அதுக்கப்புறம் ஆப்டி ஒரு கொஸ்டின். சரிங்களா? இந்த மாதிரி வந்து மிக்சடாக தான் வந்து எக்ஸாம் ரியல் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து குளுக்கோமா அப்படின்ற டிசீஸ் வந்து ரிலேட்டட் டு விச் ஆர்கான் டிவைட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் த செல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டி கொஸ்டின், அகைன் ஆப்டி கொஸ்டின். அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அகைன் ரீசனிங் கொஸ்டின் ஒன்று. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி வந்து ரியல் எக்ஸாமும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒன்ஸ் வந்து 100 கொஸ்டினும் அட்டன் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு டைமிங் வந்து ஓடிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த 90 நிமிஷம் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நம்ம வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழ் சூஸ் பண்ணோம்ல, இப்போ வந்து எனக்கு இந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு. இந்த கொஸ்டின் வந்து
வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை? ஃபங்கை வந்து மைக்கோலாஜி. ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்கோலாஜி. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷில் புரியல அப்படின்னா மேலே நான் இங்கே கிளிக் பண்ணி தமிழ்னு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா தமிழில் கொஸ்டின் மாறிடும். சரிங்களா? பூஞ்சை பற்றிய ஆய்வு என்ன என்று அழைக்கப்படுகின்றது? மைக்கோலாஜி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அடுத்து அகைன் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். த மேஜர் காம்போனண்ட் ஆஃப் பயோகேஸ் விச் ஹாஸ் த 75% ஆஃப் கான்ஸ்டியூஷன். பயோகேஸில் வந்து மீத்தேன் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து த எக்யூப்மெண்ட் விச் கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து எது வந்து கன்வெர்ட் பண்ணும்? எக்யூப்மெண்ட். பேட்ரி. அடுத்து ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து பாலிட்டி கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் த 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992? ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் பஞ்சாயத் அட் த வில்லேஜ். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாக இருக்குது. இதையும் படித்து தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? மொத்தமாக டெஸ்ட்டு எடுங்க. இந்த டைமிங் அந்த 90 மினிட்ஸ்க்குள்ளே டெஸ்ட்டு எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? டைமிங் முடியும் போது டெஸ்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நம்மளால் சப்மிட் பண்ண முடியாது ரியல் எக்ஸாமில். இங்கே வந்து நம்ம பண்ணிடலாம். ரியல் எக்ஸாமில் வந்து அந்த டைமிங் முடிஞ்சால் தான் நம்மளை வெளியே அனுப்புவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த டைமிங் மூலியமாக 50 கொஸ்டின் போட்டிருந்தாலும் சரி, 20 கொஸ்டின் போட்டிருந்தாலும் சரி, இல்லை 100க்கு 100 போட்டிருந்தாலும் சரி, டெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும். டைம் முடியறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ரியல் எக்ஸாமில் வெளியே அனுப்ப மாட்டாங்க. இதே மாதிரி தான் இருக்கும் ரியல் எக்ஸாம். பட் வந்து ஆலிவ் போர்டில் வந்து கொஞ்சம் வந்து கொஸ்டின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே செட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் சாலிடாக நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ரியல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறதோட அங்கே வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஆலிவ் போர்டில் வந்து உங்களுக்கு ஒரு 40 மார்க் வருதுன்னா ரியல் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 15 மார்க் கூட தான் வரும். 15லேருந்து 20 மார்க் கூட வரும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்காக கொஸ்டின் வந்து நல்லா ஒவ்வொரு கொஸ்டினும் தரமாக வந்து வச்சுருப்பாங்க ஆலிவ் போர்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எந்த இதுலையுமே டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. அந்தளவு கொஸ்டின் ஒன்று ஒன்றும் தரமாக இருக்கும். சரிங்களா? எல்லாருமே இந்த டெஸ்ட்டை வந்து எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து ஃப்ரீ டெஸ்ட்டு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவும் டெஸ்ட்டும் ஆல் இண்டியா லெவல் டெஸ்ட்டும் எடுத்து நம்மளோட லெவல் என்னவாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெஸ்ட்டு எடுத்து முடித்தோன்னே கீழே வந்து சப்மிட்டுன்றது இருக்கும். அந்த சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டதுக்கப்புறம் எக்ஸாமோட சம்மரி பார்த்தீங்களா? நான் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 28 கொஸ்டினுக்கு வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கேன். அந்த 28 கொஸ்டினுக்கு நாட் ஆன்சர்டு. 67 கொஸ்டினை நான் பார்க்கவே இல்லை. ஒரு கொஸ்டினை மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லி எல்லாமே வருதா? அடுத்து சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணிட்டோன்னே என்னோட எக்ஸாமோட ரிசல்ட் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? நான் வந்து எந்த லெவலில் இருக்கேன் அதே மாதிரி எல்லாமே இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கொஸ்டினோட லெவல் எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஆன்சர் வந்து நீங்கள் வந்து இதிலே வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து ரீ அட்டெம்ப்ட் கொடுக்கணுன்னாலும் ரீ அட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம். எது கரெக்டு? நான் இப்போ அட்டன் பண்ண 5 கொஸ்டின் தான் நான் அட்டனே பண்ணியிருக்கேன். 5ல் வந்து 3 கரெக்டு 2 தப்பு. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன். அதே மாதிரி உங்களோட லெவலையும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பேப்பர் வந்து இப்போ அட்டன் பண்ணல, எப்படி எக்ஸாம் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுங்க. ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரியல் எக்ஸாம் மாதிரி நினச்சி உட்காந்து எடுங்க. உங்களோட லெவல் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி அனலைசிஸ் பண்ணுங்கள் அந்த பேப்பரை. சரிங்களா? எது கரெக்டு எது தப்பு, நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அதை பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுறக்கூடாது. சும்மா டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. எது கரெக்டு தப்புன்னு அனலைஸ் பண்ணணும். ஓகே மக்களே, பை பாய்.